அப்பாவோட பேரில் வரக்கூடாது நான் முடிவு பண்ணேன். அப்பா வேற, நான் வேற. ஏடா வெத்து வேட்டு. அதுதாங்க எனக்கு இவனை பார்க்கும்போது தோணுது. ஏடா வாய் சவுடாலு அப்படின்வாங்க. அதுக்காகவே அப்படியே உங்கள் அப்பாவுக்கு வந்து இல்லாத ஒரு விஷயம் அதுதான், இல்லை அவர் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் அவர் தான். அதுதான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத ஓவராக சீன் போடுற மாதிரிலாம் பேச மாட்டார். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக, இல்லைன்னா வந்து இது இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. நேர் ஆப்போசிட்டாக பேசுனது இந்த பையன். அப்பா வேறு, நான் வேறு. அது எங்களுக்கு தெரியும்ப்பா, நீ வேறு அவர் வேறுன்ட்டு. ஆனால் அந்த ஆளுடைய பேர் இல்லைன்னா, அந்த மனுஷனுடைய பேர் இல்லைன்னா உன்னை நாய் கூட மதிக்காது ஸ்டுடியோவில். இல்லை நீ வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஸ்பாட் பாய் ஆகலாம், அவ்வளோதான். டீ வாங்கி வந்து கொடுக்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே இவர் என்னமோ பெரிய டேலண்ட்டு, இவர் என்னமோ அப்படியே வந்து தனியாக வந்து இவர் தான் வந்து ஒரு நிமிஷத்தையும் செதுக்கி, ஒரு நொடியும் ஒரு நிமிஷத்தையும் நானாக செதுக்கி வந்ததுடா. இதெல்லாம் வந்து பேச வேண்டியவங்க பேசினா தான் தம்பி எடுபடும். உன்னை வந்து இவ்வளோ ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, அப்போது நீ திருந்தலை. இப்போ நீ வந்து என்ன சொல்லிக்கிற, நீ வந்து அப்பாவை வந்து அங்கே கூப்பிட்டது ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்டு, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகன்ட்டு மழுப்புற. நீ என்ன பொலிட்டீஷியனா நீ? டேய், உங்கள் அப்பா தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றது எந்த பிக்காரி பையனுக்கும் புரிஞ்சுக்க முடியும். அனல் அரசுடைய ஒய்ஃப் தான் இதனுடைய ப்ரொடியூசர். இந்த படம் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எப்படியெல்லாம் வந்திருக்கோன்றது நாங்கள் இமேஜின் பண்ணிக்கிறோம், நாங்கள் அதை இது பண்ணிக்கிறோம். இது உனக்கு தேவையா? வந்தம்மா நடித்தம்மா ஏதோ அப்பா தயவில். டேய், நெப்போட்டிசம்னா நீ நெப்போ கிட்னா நீ நெப்போ கிட்டு தான். உன்னால் அதை மாற்றலாம் முடியாது. நீ எவ்வளோ தான் நீ உருண்டு பறண்டா கூட உன்னால் மாற்ற முடியாது. நெப்போ கிட்டுன்ற பேரை வந்து பிரபுவெல்லாம் மாற்றுறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. இல்லை கார்த்திக்கு, இந்த மாதிரி ஆளுங்க, சூர்யா, இந்த கார்த்திக்கு, பழைய கார்த்திக்கு, எல்லா கார்த்திகம் தான். அதை விட்டுட்டு வந்தியா, நடிச்சியா, ஏதோ பேர் வாங்கினியா, ஏதோ ஆளுங்க மனசில் வந்து ஒரு இடம் பிடிச்சியா, அப்போ தான் நீ ஸ்டார் ஆக முடியும். இல்லாமல் இந்த மாதிரி இந்த பருப்பு மாதிரி பேசுகிறதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் வேலைக்காமல் போயிடுவேன். கட்சியில் வந்து உங்கள் அப்பா இப்படி இருந்தாருப்பா, அவருக்கு பிறந்த பிள்ளையாடா இது இப்படி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்கலாம். அவர் சொல்லார்ல, அந்த இன்டர்வியூலேயே சொன்னார்ல பிஹைண்ட் ரூட்ஸில், அப்பாவுடைய பேர்னா என்ன, ஒரு படம் நடிக்கலாம், 2 படம் நடிக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்கலான்னா தனியாக பேர் வேணும், இது எங்களுக்கு தெரியும். இதை வந்து நீ அப்படியே பெரிய ஸ்டைலு குபுர விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலன்ற கன்செப்டை விட்டுற. டேய், 2K கிட்டு தானே நீ. உங்கள் அப்பாவுக்கே இல்லை, உங்கள் அப்பாவை வந்து மக்களுக்கு பிடிக்க காரணமே குபுர ஊந்துட்டேன்னா, அடி ஆமாங்க ஊந்துட்டேன், நானும் மனுஷன் தானே, நான் என்ன பண்ணுறது, நான் இனிமேல் அடுத்த தடவை விழாமல் பார்த்துக்கிறேன், இல்லை நீங்கள் விழ மாட்டீங்களா, இல்லை இதுவான்ட்டு ஒரு லாஜிக் பேசி அதை ஒத்துப்பார். அந்த மாதிரி ஒத்துக்கின்னு அப்படி போயிடு. உனக்கு வந்து வாய்ஸ் சரி கிடையாதுன்றது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. கிஃப்ட் இதை நான் வந்து அவர் கொடுக்குற கிஃப்ட்டு இந்த படம். அப்பங்கண்ணு அப்படியே இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டானோ கேமராமேனு. ஏண்டா இந்த மாதிரி 10 ஷாட்டாவது வருது அந்த ட்ரெய்லர்லேயே, 10 இல்லை ஒரு 5 வருதுன்னு வைங்க. நான் கண்டுபிடிச்சது. நான் வந்து யாருமே கிடையாது, நான் வந்து ஒரு கேமராமேனும் கிடையாது, நான் வந்து பெரிய படைப்பாளியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இந்த கண்ணு பாருங்கள், அந்த கண்ணும் சரி, இந்த ஆங்கிளும் சரி. இந்த ஆங்கிள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே அங்கே கேமராமேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த ஆங்கிள் அப்படின்றது அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். இவனை மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? பாருங்கள், அந்த நிற்கிற ஸ்டைலு எல்லாமே அப்படியே வந்து அவரை காப்பி அடித்து வச்சுக்கிறாங்க. இவன் வந்து சொல்கிறான், அப்பா வேறு, நான் வந்து எனக்கு தனியாக ஒரு இதுக்காக தான் நான் பண்ணுறேன். இவர் வந்து அப்படியே சினிமாவுக்காக பிறந்த மாதிரி. அது பாருங்கள், ப்ரொடியூஸ்டு பை ராஜலக்ஷ்மி, அனல் அரசு. ஐயையோ, எங்கேருந்து பணம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே இதுவாச்சு அப்படின்றது தான் இதில் மேட்ரு. அனல் அரசு இவ்வளோ பெரிய ஒரு கான்டாக்ட் உள்ள ஒரு ஆள் அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு இந்த படம் வரும்போது தான் தெரியும். என்னடா அதுவும் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவர் என்னமோ இப்போது டைரெக்ஷனில் டேலண்ட் ஆகி வந்த மாதிரி நினச்சிப்பாங்க. அவருக்கு டைரெக்ஷனில் டேலண்ட்லாம் ரொம்ப நாளாகவே இருக்குது, ஆனால் யாரும் வாய்ப்பு கொடுக்கல. யாராவது பணம் போடணும்ல. இவர் பாருங்கள், அடுத்த ஆங்கிள் பாருங்கள். இந்த ஆங்கிள்லாம் கண்டுபிடிச்சி அந்த கேமராமேனை உண்மையிலேயே வந்து பாராட்டணும். அப்பனுடைய ஃபேஸை வச்சு, அந்த ஃபேஸை அப்படியே சைட்லேயே வச்சுருந்தது பாருங்கள். அந்த கண் ஒரு கண் சின்னதானதான், இன்னொரு கண் பெருசானதான். டேய், சேதுபதி படம் பார்த்த மாதிரி இது. இவனை வந்து ஐயோ பா. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா வேறு நான் வேறு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியே வந்து அதை மழுப்பி இது பண்ணி நான் அவரை வந்து ஃபாதர்ஸ் டேவுக்காக கூப்பிட்டேன். நான் வந்து இப்போது வந்து அவர் அதே இதில் தான், அதாவது அவர் வந்து அவருக்கும் இந்த படத்துக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது, ஃபாதர்ஸ் டேவுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இவர் கூப்பிட்டாராம். அப்பா
ஐயோ கொசு தொல்லை தாங்க முடியல, அந்த மாதிரி ட்ரோல் ஆகிறதுக்குன்னே நீ வந்து சினிமாவில் வந்துக்கிறியா அப்படின்றது தான் ஒரு முதல்லயே வந்து என்னன்னா நீ ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய தம்பி, நெப்போ கிட் அப்படின்னும் போதே வந்து ஒரு இரிட்டேஷனோட தான் ஆளுங்க பார்ப்பாங்க. எனக்கு இரிட்டேஷன்லாம் இல்லைன்னு வை, ஆனால் நீயா வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டு உன் மேலே இரிட்டேஷன் வர வச்சிடுற, அதுதான் நீ பண்ணிக்கிற. நீ சொன்ன பாதிக்கு மேலே வார்த்தைகள் தப்பு. நேற்று வந்து அது வேறு நியூஸ்லாம் வேறு காட்டுறாங்க. அது வந்து தீயா பரவாயில்ல இவர் சொன்ன வார்த்தைகள். உங்கள் அப்பா அதில் வேறு ப்ரொமோஷன் பண்ணுறாரு போது. டேய் உங்கள் அப்பா எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுவாருன்றது நம்மளுக்கு தெரியும். நல்ல மனுஷன்தான், ஆனால் வந்து நல்லவனாக நடிக்கிறதும் ஒரு டேலண்ட்டு தான், நல்லவனாக நடந்துக்கிறதும் ஒரு டேலண்ட்டு தான். மற்றவங்கள வந்து தூக்கி அடித்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசாதது அதெல்லாம் வந்து ஒரு டேலண்ட்டு தான். ஆனால் உண்மையிலேயே அந்த ஆள் 100% அப்படின்றது என்னால் நம்ப முடியல. என்ன இருந்தாலும் ஆல் த பெஸ்ட்.